அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம 117வது அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம சிவப்பு கலர் சட்டை இதுக்காகவே தேடி பிடிச்சி எடுத்து போட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஏற்றிட்டாங்க, கொடியே ஏற்றிட்டாங்க. இலையை வாங்கலே பார்த்துக்கலாம், நீங்களா நாங்களான்ட்டு. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வரீங்க, நாங்கள் ஒத்தையில் நிற்கிறோம். ஒத்தையில் ஜெயிக்கிறோமா, நீங்கள் ரெட்டையில் ஜெயிக்கிறீங்களா அப்படின்னு சவால் விடுத்திருக்கிறது ஈரான். ஏத்துங்களே சிவப்பு கொடியன்ற மாதிரி அவங்க தரப்பில் தயாராக இருக்காங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்று இரவு 8 மணியிலிருந்து ரொத்த தாண்டவம் ஆரம்பம். ட்ரம்ப் நேற்று சொன்னார், சார் எனக்கு இன்னும் ஒரு 7 நாள் கொடுங்க, கொஞ்சம் ஈரானை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு கேட்டாங்களாம். அவர் ஏன் ஒய் 7 days, யூ டேக் 10 days, 10 days எடுத்துக்கோ, 10 days எனக்கு முடிச்சு நல்ல ரிசல்ட்டை கொடு. கடைசி ஒரு வாய்ப்பு, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, வந்து உக்காந்துருங்க. ஓரளவுக்கு பாதி வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் வந்துட்டிங்கன்னா உங்கள் நாடு தப்பிச்சிடும், இல்லைனா முடிச்சிடுவோம் அப்படின்னு 8 மணியிலிருந்து டைமை கொடுத்துட்டாரு. யார்? ட்ரம்ப் தரப்பில் தாக்குதலுக்கான உத்தரவு. ஆனால் எப்போவுமே இஸ்ரேல் கொஞ்சம் அவசரமாக இருப்பாங்க. ஐயா சார், எங்களால் அவ்வளோ நேரம் பொறுக்க முடியாது, நான் கொஞ்சம் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஈரான் அப்படின்ட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சவுத் பேர்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அதுதான் ஈரானுடைய ஒரு 80% ப்ரொடக்ஷன் யூனிட்டு. அதில் நேற்று என்ன பண்ணிட்டாங்க, இரவோடு அடிச்சிட்டாங்க. பெட்ரோகெமிக்கல் யூனிட் அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 80% ப்ரொடக்ஷன் யூனிட்டு பாதிப்புன்றாங்க. அப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க ஐயா, அப்படியே கொஞ்சம் சேர்த்திக்கோங்கன்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. ஓஹோ, எங்களுக்கு அடிச்சிட்டிங்களா, நான் உங்களை அடிக்கிறத விட சவுதி அரேபியா ரொம்ப நாள் அடிக்காமக்கிறேன், அவங்கள கொஞ்சம் பிரித்து மேயறம்ட்டு இவங்க தரப்பில், யார்? ஈரான் தரப்பில் சவுதியினுடைய பிளான்ட்டை வந்து அடிச்சிட்டாங்க. அப்படின்னா நான் சொல்லும் போதே நீங்கள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சிருப்பீங்க. பலவீனமானவர்கள் பதிவுக்குள்ளே வந்தீங்கன்னா இன்னும் பலவீனமாகிடுவீங்க. அந்த அளவுக்கான தாக்குதல்கள், அந்த அளவுக்கான டைலாக்குகள், அந்த அளவுக்கான உத்தரவுகள், என்னெல்லாம் பின்புலமாக அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? இனி நமக்கு வந்து அடுத்த 10 நாள் ரொம்ப முக்கியம். வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் கிடையாது, அங்கே நடக்கிற யுத்தத்துக்கு சொல்கிறேன் நான். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கான யுத்தத்துக்கான அடுத்த 10 நாள் தேதியை குறிச்சிட்டாங்க. ஆனால் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 நாள் நகிஹே, 2 day எனப் அப்படின்றாரு. ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்துட்டு 2 day என்னப்பா, எனக்கு 1 நாள் போதும் எனப் அப்படின்றாரு. ஆனால் அவங்க தரப்புலேருந்து ஒரு நாள் உங்களை எப்படி எங்கள் பின்னாடி வர வைக்கிறேன்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ வாக்காளர் பெருமக்களே, நம்ம நேராக இப்போ முதல்ல வெள்ளை மாளிகையில் போயிட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தாக்குதல் நிலவரங்களையும் உங்ககிட்ட வீடியோ ஆதாரங்களையும் சேதாரங்களையும் வரைபடங்களையும் பதிவுகளையும் நேரடியாகவே காண்பிக்கிறேன். வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வாங்க வாக்காளர் பெருமக்களே, வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நேற்று ட்ரம்ப் வந்து இந்த ஈஸ்டர் திருநாள் பேசினார். ஃபஸ்ட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு இந்த வாரை பற்றி ஸ்பெஷலாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. லைவ் டெலிகாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அது நைட்டு நம்ம இந்திய நேரப்படி 12:30 நடந்தது. 12:30 1 மணிக்கு நடந்தது. நான் ஏற்கனவே நேற்று வந்து 11 மணிக்கு தான் வீடியோ வெளியிட்டேன். இன்றைக்குமே லேட் ஆகிடுச்சு போல். அப்படி இருக்கும்போது அதையும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப லேட் ஆகிறதுனால சரி இப்போ நான் முழுமையாக தொகுத்து வழங்கிடுறேன். ஃபஸ்ட்டு அவர் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பற்றி பேசினார். பட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பற்றி நம்ம பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. கிட்டத்தட்ட சம்பவம்லாம் அவர் சொல்கிறது நம்ம பேசுனது எல்லாமே ஒத்து போகிற மாதிரி இருக்கிறதுனால பெருசாக இல்லை. பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு 155 ஏர்கிராஃப்ட், 4 பாம்பு, 64 ஃபைட்டரு, 48 ரீஃபில்லிங் டேங்கரு, 13 ரெஸ்கியூ ஏர்கிராஃப்ட் வந்து யூஸ் பண்ணுன்றார். அப்படியேங்க அப்பா, 2 வீரர்களுக்கு இவ்வளோ செலவா, இவ்வளோ இதா? அது சொல்லிட்டான் அவர். என்ன பண்ணுவீங்களே தெரியாது, எனக்கு அவங்கள மீட்டு வந்துடுங்க, எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, அந்த விமானங்கள் போகிறது, தாக்கல் நடத்துறது, அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சொன்னாங்களாம் வந்து, சார் அங்கே வந்து ஃபுல்லாக மணல் பகுதியாகுது, லேண்டிங் இறங்க தான் முடியும், ஆனால் அதை திருப்பி தூக்க முடியாது. அதை நம்ம லேண்டிங் இறக்கி அங்கே சுற்றி வீரர்கள் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ஹெலிகாப்டர் அனுப்பி கொண்டு வரணும், அந்த சூழ்நிலை இருக்குன்னு சொன்னாலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கோயட், அது எதிரிகளுக்கு கிடைக்காம அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால் அழிச்சிட்டாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார். நம்ம பெருசாக நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது இல்லாமல் அதை ஒட்டி நிறைய கான்ஸ்பிரசி தியரிலாம் போகிறதுனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பாக அந்த டாப்பிக்கை மட்டும், அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை மட்டும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். பட் நம்ம இன்னொரு விவகாரம் என்னென்னா, நாங்கள் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை ரொம்ப சீக்ரெட்டாக தான் பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் யாரோ ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அதை லீக் பண்ணிட்டாரு, அவங்கள தான் தேடிட்டு இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் அவரை கண்டுபிடிச்சி அவரை ஜெயிலில் போடாமல் விட மாட்டோம். ஏன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிக்கிறது தான். போயிட்டு ஈரானுக்கிட்டே தகவலை கொடுத்துட்டாங்க, ஐயா இது மாதிரி ஒரு வீரரை மீட்டுட்டாங்க,
இன்னொரு பேர் பெண்டிங் இருக்கிறாங்க, கொஞ்சம் பிடிங்க சீக்கிரம் பிடிங்க அப்படின்னதுக்கப்புறம் தான் ஈரானுக்கு தெரிய ஆரம்பிச்சுதான். அதனால் எல்லா நியூஸ் ரிப்போர்ட்டரும் வந்து இது மாதிரி தகவல்களை கசிய விடுன்ற பேரில் எங்களுடைய பெரிய விஷயத்தை வந்து சொல்கிறாங்கன்றாங்க. அதனால தான் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார், ஜெர்மனி வந்து எங்ககிட்ட சொல்லாம அடிச்சிட்டாங்கன்ட்டு பெருசாக புலம்புறாங்க. ஜெர்மனியை மீட்டு கட்டி எழுப்பினதில் மிகப்பெரிய பங்கு எங்களுக்கு வகிக்கிறது. ஜெர்மனியில் இன்றைக்கி எவ்வளோ வீரர்கள் நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம். அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நாங்கள் இன்னும் பெருசாக இழந்திருப்போம். ஏன்னா அவங்க பாதிக்கு மேலே தகவல் லீக்கரே அவங்க தான்றார். எல்லா தகவலையும் போய் ஈரான்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வறுத்துருப்பார், இப்படி ஃப்ரைட் ரைஸ் போட்டு வறுத்து அந்த பக்கம் வந்து ஈரானுக்கு கொடுத்துருப்பார் மாதிரி தான் சொல்கிறாரு. அதனால தான் நாங்கள் எந்த நாடுகிட்டையும் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு நேட்டோ நாடுகள் பெருசாக துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வழக்கமாக அந்த கதையை வந்து சொல்ல ஆரம்பித்தார். பட் அவங்களுடைய ஜென்ரல்லேருந்து என்ன சொன்னார்னா, நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம், அந்த தரையிறங்கும் போது எல்லார் கையிலையும் கன்று இருக்குது, மக்கள் கையில் எல்லாத்துக்கிட்டையுமே கன்று இருக்குது, இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லாருமே எங்களை நோக்கி சுட ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க. ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் மிஷன் வந்து நாங்கள் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோன்ட்டாங்க. சரி, ஓகே, அது அவங்கவுங்க இப்போ ஈரான் ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூடில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய விமானங்கள் மீது எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்திட்டோம், இது எங்களுக்கான வெற்றி அப்படின்றாங்க. அவங்க எங்கள் வீரர்களை நான் முழுமையாக மீட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான வெற்றின்றாங்க. அவங்க உயிர்களை காப்பாற்றினது வெற்றின்றாங்க. இவங்க அவங்களுடைய விமானங்களையும் அவங்களுடைய ஹெலிகாப்டரையும் அடித்தது வெற்றின்றாங்க. அது அவங்கவுங்க வெற்றி அவங்கவுங்களுக்கு இல்லையா? நம்ம இது மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஆப்ரேஷனுக்கு எத்தனை பேர் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் கேட்கும்போது அது கொஞ்சம் சீக்ரெட் சொல்லக்கூடாதான். 24, 25 எப்பா சொல்லாமா? ஐயா சொல்லிவிடுங்க ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்ரெட் இருக்குது, இல்லை ஒரு 100 பேர் பக்கம் பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார். இதில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அவர் காமெடி நினச்சி பண்ணாரா இல்லை எதுக்காக அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் வழக்கமாக ஒரு சில விஷயங்கள் நிறைய கொஞ்சம் அடிச்சு விடுவாங்க, செய்திகள் கொஞ்சம் சேர்த்தி தான் சொல்லுவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 10 நாள் 7 days பக்கம் கேட்டாராம் பீட்டர் எக்ஸத் வந்து என்கிட்ட 7 நாள் கேட்டார். சார் எனக்கு கொஞ்சம் 7 நாள் கொடுத்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துடுறோம், எனக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். நான் சொல்லிட்டேன் 10 days டேக் யூ ஓன் டைம், எனக்கு நல்ல ரிசல்ட்டாக கொடுங்க. அந்த 10 days ஈரான் அழியிறதை நிறுத்தணும் அப்படின்னா, ஈரான் இதுக்கப்புறம் பிரிட்ஜஸ் இருக்காது, பவர் பிளான்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது, கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவோம். அது இன்றைக்கி இரவு 8 மணியில் இந்திய நேரப்படி இன்றைக்கி 8 மணிலேருந்து ஸ்டார்ட்டு. அதுக்குள்ளே வழிக்கு வந்துட்டாங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு, நல்ல பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 47 வருடங்களாக கட்டி அமைத்த ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அடிப்போம், இன்றைக்கி 8 மணிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் நிறைய மனக்குமுறல்களையும் சொல்லியிருந்தார் ட்ரம்ப் அவர்கள். ஆஸ்திரேலியா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, சவுத் கொரியாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீரர்கள் 45,000 வீரர்கள் இன்னுமே அங்கே இருக்கிறாங்க. ஜப்பானில் பார்த்தோம்னா எங்கள் வீரர்கள் 50,000 வீரர்கள் பக்கம் இருக்கிறாங்க, யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்றாங்க. அப்போது ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கேட்குறாரு, தலைவரே நீங்கள் பாட்டுக்கு அங்கே பிரிட்ஜ் அடிக்கிறன்றீங்க, பவர் பிளான்ட் அடிக்கிறன்றீங்க, வாட்டர் ஸ்டேஷன் அடிக்கிறன்றீங்க, இது வந்து மனித உரிமை மீறல் அல்லவா? ஜெனீவாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. யார் நீ? நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டரா? ரைட்டு, நீ அப்படி தான் கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டர்ஸ், நீங்களாம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு போட்டார் கதையை. ஏன்னா இன்றைக்கி அந்த நியூயார்க் டைம்ஸோட போஸ்ட்டை பார்த்துருப்பார் அவர். நேற்று 6ஆம் தேதி பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு. த வார் இஸ் டர்னிங் ஈரான் இன்டு எ மேஜர் வேர்ல்டு பவர் அப்படின்றத விஷயத்தை நேற்று நியூயார்க் டைம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த பப்ளிஷ் பண்ண நியூஸை கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு. என்னலே நாங்கள் வந்து போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம், நீ வந்து ஈரான் சூப்பர் பவர் மோர் பவர்னு போட்டு புகழ்ந்துட்டு வந்து இங்கே நீ என்ன எல்லா கேள்வியும் நீ கேட்ப, அதனால் இந்த நியூயார்க் டைம்ஸ் ரிப்போர்ட்டரே ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டர், வெளியே அனுப்புங்க, அந்த ரேஞ்சுக்கே மனுஷன் வந்து நேற்று டென்ஷனாக பேசியிருந்தார். நான் நேட்டோ நாடுகள் எங்களுக்கு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தாலும் கிரீன்லாந்து வேணும்னு நினச்சேன், கிரீன்லாந்து வேணுன்றதுக்கு நேட்டோ நாடுகள் மறுத்துட்டாங்க. சரி பைன்னு சொல்லிட்டேன், போங்கப்பா பொழைச்சி போங்க, எடுத்துக்கோங்க, நான் ஒன்றும் கிரீன்லாண்டில் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து இப்போதைய ஸ்டேட்மெண்ட், நாளைக்கு மாறலாம். இது இப்போதைய நிலைமைக்கு இப்போ, ஏன்னா டேஷ் பேச்சு வெடிஞ்சா போச்சு இல்லையா? ஆனால் நேட்டோ நாடு பேப்பர் டைகர்னு புடினவர்களுக்கு தெரியுமா? புடினவர்கள் பயப்படுற ஒரே ஒரு ஆள் எனக்கு மட்டும்தானா. என்னை பார்த்தாவே சார் உங்களை பார்த்தேன்னு பயமாக இருக்கும் சார் அப்படின்னு வரான். அப்படியே நேட்டோ நாடுகள்லாம் சிரிப்பாரான், அதெல்லாம் என்னங்க நாடு, ஒன்றும் வேஸ்ட்டுங்க, டம்மி பீஸுங்கன்னு வரான். நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் புடினவர்களை வந்து கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா எனக்கு மட்டும் தான் பயப்படார். புட்டேன் எதுவும் பண்ணாதெல்லாம் பண்ண மாட்டாராம், அந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கிறாராம். இப்போ பேப்பர் டைகர்னு முடிவு பண்ண வெளியே வந்துட்டேன்னா
இனி புடின் அவர்கள் என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாதுன்றாரு. ஒருவேளை இவரே கூப்பிட்டு ஏப்பா நாங்கள் வெளியே வர அவங்களை கொஞ்சம் அடின்னு அடிப்பான்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஃபைனலாக ஒரு விஷயம் வந்து சொன்னார் வெனிசுலா விவகாரத்தில். அவ்வளோதான் இங்கே என்னுடைய பிரதமர் டைம் முடிஞ்சு போச்சு, அடுத்து நேராக நான் வெனிசுலாவுக்கு போகிறேன், வெனிசுலாவுக்கு போயிட்டு அங்கே எனக்கு கொஞ்சம் ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டு அங்கே ஒரு நாள் ஆட்சியாளர்னுக்கிறேன், எனக்கு இங்கேயை விட அங்கே தான் ரேட்டிங் பவர் அதிகமாக இருக்குது, ஏன்னா அவங்க நாடை மீட் எடுத்ததில்ல அப்படின்னு சொன்னார். இப்போ ட்ரம்ப்போட அறிவிப்பில் ஈரானை வந்து முழுமையாக அழிக்கணும், அவங்களோட பவர் ஸ்டேஷனை ஒன்றுமே இல்லாமல் பண்ணணும்ல ரொம்ப சந்தோஷப்பட்ட நபர் யார் அப்படின்னா இந்த லின்சே கிரகாம் தான். லின்சே கிரகாம் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து கோடி நன்றி. அவங்க வந்து டீலுக்கு மட்டும் வரல அப்படின்னா என்டையர் ஈரானே வந்து அழிக்கணுன்றது தான் என்னோடய பிரதான நோக்கம். நல்ல வேலை அது ஈடேறுது. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை இன்னும் கண்ட்ரோலில் உட்காந்துட்டு டோல்கேட் போகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா விடவே கூடாது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. பீட்டர் எக்ஸத் தரப்பில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் எங்களை பற்றி டவுட்டு, எங்களோட வீரத்தை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் 4 நபர்கள்கிட்ட போய் கேளுங்க. அவங்கக்கிட்ட எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று ஈரானில் இருக்கக்கூடிய சுலைமானி, ஏற்கனவே அப்படி எப்படி இறந்தார், அவங்களுக்கு என்ன விதமான பயத்தை காட்டணுன்றதை போய் கேட்டு பாருங்கள். ஏன்னா அவர் இறந்துட்டார், அவர் தாக்கல் நடத்தி. அடுத்தது வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கிட்ட போய் கேளுங்கன்றார், அவர் ஜெயிலில் இருக்கிறார். அடுத்து ஐதுல்லா அலி ஹாமேனி அவர்கள்கிட்ட கேளுங்க. இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். எங்களுடைய வீரத்தை பற்றி பறைசாற்றுவார்கள். யாருக்கும் எங்களுக்கு பயம் கிடையாது, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது எங்களுக்கு தெரியாது, 8 மணிலேருந்து டைம் ஸ்டார்ட் அப்படின்றாங்க. அப்போ நான் பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாமே 8 மணிக்கு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பரபரப்பாக பேசுகிறாங்க. இந்த இரவு டேட் குறிச்சிட்டாங்க, டைமும் குறிச்சிட்டாங்கல்ல. இந்த ஈரானுடைய எம்பசி ஜிம்பாபே இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, தலைவரே 8 மணின்றது நல்ல நேரம் இல்லை, அதனால் நீங்கள் 1லேருந்து 2 PM இல்லை 1 to 2 AM கொஞ்சம் டைம் மாற்றி வச்சுக்கோங்க, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாட் குட் அப்படின்ற மாதிரி நக்கல் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் போதும் டைம் முடிஞ்சு போச்சு கிளம்புன்றாங்க. அப்போ ஈரான் வந்து எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிரட்டல் சொல்லும் போது அவ்வளோதான், என்டையர் ரீஜியனே எங்களுக்கு ஒரு நாள் போதும் முடிச்சுடுவோம்னு சொல்லும் போதெல்லாம் ஈரான் சரி ஓகே ஓரமாக போய் பேசுங்க, எங்களுக்கு பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய யங் பீப்புள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு அறிவிப்பு, மக்களே பவர் ஸ்டேஷன் முன்னாடி வாங்க, அங்கேயே டென்ட் போட்டு வாழுங்க, அவங்க பார்க்கலாம் எந்த மக்கள் அடிக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு மக்களுக்கு அறைகோல் விடுத்திருக்காங்க. நேற்று மக்கள் விடிய போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவான போராட்டம். ஒரு பொழுதும் எங்கள் போராட்டம் ஓயவே ஓயாது. இனி ஈரான் மக்களுக்காக துணை நிற்க போகிறோன்னு சொல்லிட்டு இனி முக்கியமான பவர் ஸ்டேஷன் பக்கத்தெல்லாம் போயிட்டு இனி அங்கேயே நிற்க போகிறாங்களாம். ஈரான் மக்களுக்கான அறைகோவலை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் மக்கள் ஈரானை பாதுகாக்க தயாராக இருக்கிறார்கள். 20 லட்சம் மக்கள் ஆயுதங்களோட தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் உள்ளே நுழைய முடியுமான்ற மாதிரிலாம் ஈரான் சொன்னாங்க. பட்டு 100% இப்போதைக்கு அவங்க தரைப்படையெல்லாம் அனுப்பலை. அவங்க 10 நாளில் வெளியேறாங்க. ஃபுல்லாக எந்த அளவுக்கு அடிச்சுட்டு வெற்றி மாபெரும் வெற்றின்னு கேட்க ஊட்டி அவ்வளோதான் நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னு இங்கேருந்து கிளம்புறாங்க. பட் அதுக்கு ஈரான் வந்து மறுபடியும் மீண்டு எழ முடியாத அளவுக்கு அடிச்சுட்டு மறுபடியும் அவங்கக்கிட்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸோ மற்ற எதுவும் இல்லை அப்படின்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் அவங்க கிளம்புறன்ட்டாங்க. தரைப்படை தாக்குதலுக்கு ஈரான் எதிர்பார்க்குறாங்க. ஈரானுடைய எதிர்பார்ப்பை அமெரிக்கா ஃபுல்ஃபில் பண்ணல. இல்லை நாங்கள் தரைப்படை வரலப்பா, நாங்கள் அடிச்சுட்டு அவ்வளோதான், நாங்கள் என்கிட்ட கொடுத்துட்டோம், நாங்கள் கிளம்புறோன்றாங்க. ஆனால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பேச்சுவார்த்தை வந்து பேசினது உண்மைதான், இந்த டெம்பரரி சீஸ்ஃபயருக்கெல்லாம் நாங்கள் ஒத்து வரல, எங்களுக்கு நிரந்தரமான பேச்சுவார்த்தை, நிரந்தரமான ஒரு தீர்வு, காம்பன்சேஷன் வேணும், ஸ்டேட் ஆஃப் ஹார்ம்ஸ் என் கண்ட்ரோலுக்குள்ளே வரணும், மறுபடியும் ஈரானை தொடக்கூடாது, ஈரானை தொட்டீங்கன்னா நீங்கள் கெட்டங்கன்ற ஒரு எண்ணம் உலக நாடுகளுக்கு வர வச்சுட்டோம், இனி அமெரிக்கா எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தே தீரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவங்க இதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, இனி பேபிள் மேண்டப் இருக்கு இல்லையா, ஹவுதிகள் நேற்றே சொல்லிட்டாங்க, நாங்களும் இந்த களத்தில் நேராக வந்து குதிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்து தொப்புகடீர்னு அந்த செங்கடல் பகுதி இருக்குல்ல அங்கேயே குதிச்சிட்டாங்க. உள்ளே குதிச்சுட்டு இப்போ நீந்திட்டு இருக்காங்க. யாராவது ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா உங்கள் கப்பலையும் அடிச்சிருன்ற மாதிரி வந்து நீந்திட்டு இருக்காங்க இப்போ எமினி ஹவுதிகள். அதனால இது ஈரான் தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவ்வளோதான் எங்கள் சிங்கக்குட்டிங்க களத்தில் இறங்கிட்டாங்க எமினி ஹவுதிகள், இனி நீங்கள் பாருங்கள் இரண்டையும் நாங்கள் அடைக்க போகிறோம், அப்போ தெரியும் உலக நாடுகளுக்கு ஆட்டம் அப்படின்றாங்க. அப்போ இந்த இரவுல இருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் அமெரிக்கா ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த வீடியோ பதிவு பாருங்கள். பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின் 2 நாடுகளுமே தனது வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால பாருங்க, பிரான்ஸும் ஸ்பெயினும் வான்பரப்பை கூட பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை பார்த்து. இதில் பெரிய தைரியம் வேணும் நிச்சயமாகவே. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுற்றி போயிட்டு அங்கே தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் சுற்றி போயிட்டு இப்படி வராங்க, சும்மா ஷார்ட் பீரியட். இது எல்லாமே
அமெரிக்கா வந்து உங்களுடைய கணக்கில் நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே நடந்த நிகழ்வுகள், மிரட்டல்கள், பதிவுகள், சிவப்பு கொடி ஏற்றின விஷயங்கள். இப்போ தான் நம்ம மிக முக்கியமான பதிவு போகிறோம். அதாவது சவுத் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் பார்ஸ் தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கேஸ் ஃபீல்டு. எங்கே இருக்குது? கத்தாருடைய பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்த வரைபடத்தில் கூட காட்டுறேன். நான் இங்கே வந்து பெட்ரோகெமிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது. அந்த பெட்ரோகெமிக்கல் ப்ரொடக்ஷன் யூனிட் ஈரானுடைய தேவையை 50% ஃபுல்ஃபில் பண்ணுது. இந்த 50% ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரைபடம் மொத்தம் ஒரு 4 இடத்துல டார்கெட் வச்சாங்க. நேற்று சாயந்தரமும் நடத்தினாங்க, கிட்டத்தட்ட நேற்று இரவுமே வந்து நடத்தியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 85% ஆஃப் ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் எக்ஸ்போர்ட் யூனிட் எல்லாம் கொண்டு வந்து டம்ப் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல அடிச்சிட்டாங்க. நாட்டோட தேவையில் 50%, ஏற்றுமதியில் 85%. அது 2 வகமாக பிரிச்சுக்கலாம். நம்ம அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு அடுத்து நான் வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் மொத்தம் 3 தாக்குதல்களை ரொம்ப முக்கியமாக அடித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா டெபரீஸ் அப்படின்ற ஒரு பகுதி அடிக்கடி சொல்லுவேன். இந்த குர்திஸ்தான் ரீஜியன் பக்கத்தில் நான் சொல்கிறேன்னா அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது, அதை அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது தெஹரான் பக்கத்தில் அவங்களுடைய ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ட் சீஃப் ஒருத்தர் இருந்தார், அவரோட சேர்ந்த 4 சகாக்கள் இறந்து போயிட்டாங்க. கீழே பார்த்தோன்னா ஷிராஸ் என்ற பகுதியில் அடிச்சிருக்காங்க. அந்த ஷிராஸ் என்ற பகுதி தான் ஒரு அந்த ஐஆர்ஜிசி இன்டெலிஜென்ட்டுக்கு மேலே ஒரு ஆதாரங்கள் இருக்குது பாருங்கள். பட் 2ன்ற இடம் தான் புஷீர். இந்த புஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அடித்தது தான் பெரிய அடி. உங்களுக்கு வீடியோ பதிவுகளையும் நான் காட்ட விரும்புகிறேன். இன்னும் தெஹரானில் மற்ற பகுதிகள் அடிச்சதும் நான் வந்து முக்கிய இலக்குகள் மட்டும் சொல்கிறேன். அது இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, நேற்று ஒரு 20க்கும் மேற்பட்ட இலக்குகளை வைத்து பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. அதுக்கான ஒரு டாட்லாம் பாருங்கள். குறிப்பாக இந்த பஷீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டும் அஸ்வாஸ் என்ற பகுதியிலும் குவைத் ஓரத்தில் ஒட்டியும் வந்து பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. தெஹரான் அதிகமான அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. இன்னொரு பதிவு பார்த்தோம்னா புஷீர் என்ற பகுதியில் அடித்த தாக்குதல் தான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன். நான் ஒரு மாதிரி வெடிகுண்டுகளாக வெடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னா, அந்த சவுத் பார்ஸ் பகுதியில் டேமேஜ் ஆச்சு இல்லையா, ஒரு பெரிய ஒரு லார்ஜ் வால்யூம். அது வந்து ஈரானுடைய ஒரு சொத்து. அது சவுத் பார்ஸ் வந்து பெட்ரோகெமிக்கல் யூனிட் வந்து ஈரானுடைய ஒரு சொத்து. அதுவும் அப்புறம் இந்த கார்க் தீவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், இது 2 தான் ஈரானை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய இடம். ஒன்று வந்து கார்க் தீவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிடங்குகள், இன்னொன்று வந்து இந்த சவுத் பார்ஸில் இருக்கக்கூடிய பெட்ரோகெமிக்கல் யூனிட்டும் ப்ளஸ் அங்கோடைய கேஸ் ஃபீல்டு தான். இதை நேற்று இது இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, தலைவரே எங்களால் பொறுக்க முடியல, அமைதியாக இருக்க முடியல, நான் கொஞ்சம் வேகம் காட்ட வேண்டியது இருக்குது, தொடர்ந்து கொத்து குண்டுகள்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடிச்சுட்டு அடுத்து வந்து மெஹ்ராபாத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு அங்கே கலராக பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கு. அங்கேயே பார்க்கப்ப ஏதோ சம்திங் ஒரு ஆயில் குடோன்கள் மாதிரி, ஆயில் குடோன்லாம் இல்லை, வேறு ஏதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் தெஹரான் பக்கத்தில் பாரடைஸ் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தெஹரான் ப்ராவின்ஸில், அங்கே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அடி. மஸ்தாத் அப்படின்ற ஒரு பகுதியில் 123வது பவர் ஸ்டேஷன் நம்பர் 123 நார்த் ஈஸ்ட் பகுதியில் பவர் ஸ்டேஷனை அடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பகுதி பார்த்தோம்னா இஸ்ஃபகானில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளை குறி வைத்து அடிக்கிறாங்க. இந்த தாக்குதல்லாம் நடத்தினதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, வழக்கமாக யூகே வந்து இந்த யுத்தத்தில் பங்கு பெறுறாங்களான்னா இல்லை, ஆனால் தனது நட்பு நாடுகளான குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் மீது தாக்கல் நடத்துறதை தடுக்கிறாங்க. ஃபுல்லாக தடுத்து நாங்கள் டிஃபென்ஸ் மோடில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்காங்க. பட் யூகேவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான நிலைகள் மீது அடிக்கிறனா எங்கள் வான்பரப்பை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் எங்ககிட்டேருந்து விமானங்களை எடுக்காதீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம். இது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதாவது இஸ்ரேல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்கேருந்து நிலவரங்கள். ஆனால் இந்த தாக்குதல்லாம் பார்த்த உடனே இப்போ அரசியல் புரசெல்லாம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அமெரிக்கா வந்து எங்கள் நிலைகள் இருந்து கிளம்பலான்னு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்ற மாதிரி வந்து கத்தார் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். பட் கத்தார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரரியாக ஒரு டைலாக் மாதிரி வரும், அமெரிக்கா கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் ரிலீஸ் பண்ணுறோம், சரி அமெரிக்கா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அப்படி ஒரு ஒப்பந்தம் அரபு நாடுகள்லாம் இணைந்து அக்ரிமெண்ட் போட்டால் உடனே இப்போ ஈரான் வந்து அவங்களை அடிக்கிறதை நிறுத்திடுவாங்களான்ற இந்த இடத்துல ஒரு கேள்வி விழுந்திருக்கிறது. அதனால் அவசரமாக ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி அக்ரிமெண்ட்டை கொண்டு போயிட்டு ஈரான்கிட்ட காட்டினாலும் இப்போ இவங்க இங்கே அடிக்கிறதை நிறுத்திட்டு இஸ்ரேல் மட்டும் தான் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படின்றத பார்க்கலாம். பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் கத்தார் அப்படி வந்துட்டாங்களாம் மனநிலைக்கு, ஓகே அமெரிக்காவை கிளப்பிடலாம், ஏன்னா அடுத்த 10 நாள் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்கும், நம்மக்கிட்ட ஒன்றுமே மிஞ்சாது போல அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. கத்தார் மட்டும் இல்லை, மற்ற சவுதியும் கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு வார்த்தை ஈரான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு அடிக்கிறதுக்கு 100 இடம் தான், எங்களுக்கு 1000 இடங்கள் இருக்குது.
நீங்கள் எங்களை வந்து 1 பில்லியன் இழப்புகள் ஏற்படுத்தினா நாங்கள் உங்களுக்கு 50 பில்லியன் இழப்புகள் ஏற்படுத்துவோம். நேற்று கூட நாங்கள் அடித்த அடியில் குவைத்தினுடைய போர்ட்டில் கிட்டத்தட்ட 15 வீரர்கள் வந்து ஊண்டடாக இருக்காங்க. நாங்கள் இறந்து போனாங்கன்னு கிளைம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் ஊண்டடம் தான் சொல்கிறீங்க. அதுவும் நாங்கள் அடித்தது பக்ரைனில், ஆனால் கிளைம் வந்தது குவைத்தில். அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஈரான் வந்து நாங்கள் பக்ரைனில் அடித்ததில் 25 அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி குவைத் வந்து 15 வீரர்கள் பக்கம் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக 98வது அலை அனுப்பும் போது என்ன பண்ணாங்கன்னா பிங்க் கலர் பக்கம் அனுப்புனாங்க ஈரான் தரப்பில். ஏன்னா ஒரு சுட்டி குழந்தை கேட்டதான், எனக்காக வந்து பிங்க் கலர் அனுப்புங்க டெல் அவிவ் மீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, பிங்க் கலரில் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் சவுதியினுடைய ஜுபைல் இண்டஸ்ட்ரியல் சிட்டி, அந்த ஜுபைல் இண்டஸ்ட்ரியல் சிட்டியில் ஈஸ்டர்ன் ப்ராவினன்ஸில் இருக்குது. அந்த ஈஸ்டர்ன் ப்ராவினன்ஸில் நேரடி அட்டாக் ஒரு 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் விழுந்து அடித்ததாக சொல்கிறாங்க. பட் சுட்டு வீழ்த்தின டெப்ரீஸ் விழுந்து தான் எந்த பாதிப்புகள்றாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. யுஏஇயில் ஏற்கனவே 3க்கும் மேற்பட்ட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தொடர்ந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அது கூட உங்களுக்கு வரைபடங்கள் மூலயமா காட்டுற பாருங்க எவ்வளோ பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. எர்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளையும் குர்திஸ் நிலைகள் மீதும் இடைவிடாத தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஃபோர்ஸும். எப்போ நம்ம கொண்டு போய் உள்ள கோத்து விட்டாங்களோ அப்போ இருந்து இந்த குர்திஸ் ரீஜன் வந்து பெருசாக மாட்டிக்கிட்டாங்க. நாங்கள் தான் ஆயுதங்கள் கொடுத்து அடிக்க சொன்னோம், அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, இனிமேட்டு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு குர்திஸ் ரீஜனை பார்த்து வசமாக சிக்கி விட்ட ட்ரம்ப் அவர்கள் நல்லா இப்போ வச்சு செய்கிறாங்க. எல்லா நாடுகள் ஈரான் அடிக்கிறாங்க, ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிறாங்க, ஈராக்கு ஓடி வந்து அடிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்பயாவது பொங்கி எழுவாங்களா இல்லை அமைதியாக இருப்பாங்களான்னு பார்க்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை கூட காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் 1, 2, 3 இருக்குது. இந்த 1, 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா கத்திரிப்பு கலரில் இருக்குது. எர்பில் பகுதி எல்லாமே, இது எல்லாமே குர்திஸ் ரீஜன்கள், குர்திஸ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல பெரிய ஒரு தாக்குதல் வளைச்சி அடிக்கிறாங்க. விக்டோரியா ஏர்பேஸையும் அடிக்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட்டை வந்து தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அங்கே வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். பட் ஆனால் ஈராக் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அனுப்புகிறோம், பிஎம்எஃப்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. குவைத்தில் முதல் முறையாக இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. யார்? ரெசிஸ்டன்ஸ். ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோ பதிவை வெளியிட்டு நாங்கள் அது மாதிரி அடிச்சிருக்கோம், பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் களத்தில் இறங்கிட்டாங்க. பெட்ரோ கெமிக்கல் அடிச்சிருக்காங்க, மறுபடியும் அல்ஜபீர் ஏர்பேஸ் அடிச்சிருக்காங்க, அல்சலீம் ஏர்பேஸை வந்து அடிச்சிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஸ்பெயின் அஃபீஷியலாகவே நாங்கள் அந்த ஈஸ்டர்ன் ஜெருசலம் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ்டர்ன் ஜெருசலம் வந்து பாலஸ்தீனில் கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கான வேலைகளை இறங்க போகிறோம், இனி நான் யாருக்காகவும் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்ரோ சாண்டர்ஸ் வந்து பயங்கர வெறித்தனமாக இருக்கிறாரு. இந்த வீடியோ பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க ஈரான் தரப்பில் இருந்து. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்பை, எங்களுடைய மக்கள், ஒரு சில மக்கள் நெதன்யாகு அவர்களுக்கு நேரடியாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க, லொக்கேஷன்ஸ்லாம் அனுப்புகிறாங்கன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து தூக்கு தண்டனை விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களுக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டுறவர்களை, அவங்களுக்கு எதிராக அந்த நாட்டுக்கு எதிராக குற்ற தண்டனைகள் செய்பவர்களுக்கு தூக்கில் இடுறாங்க. இப்போ ஈரான் இந்த நேரத்தில் போயிட்டு இஸ்ரேல் கேட்க முடியுமா? இதே தான் அவங்களும் இஸ்ரேலும் சொல்கிறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலிருந்து இங்கே வரவங்க, குற்ற செயலில் ஈடுபடுறவங்க, எங்களுக்கு எதிராக செயல் திட்டத்தில் ஈடுபடுறவங்க, இராணுவத்துக்கு எதிரான தாக்கல் நிகழ்த்துபவர்கள் கடும் குற்றவாளிகளாக கருதப்பட்டு நாங்கள் தூக்கில் விடுறோன்றாங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணும், ஒன்று நீங்கள் மாற்றுங்க, அவங்க மாற்றுங்க, ஆளுக்கு இப்படி மனித உயிர்களை துச்சமாக இந்த யுத்தம் வந்து பெரிய அளவுக்கு மாற்றிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் ஒரு விஷயத்தை காட்டணும்னு விரும்புகிறேன். நான் இதுதான் இஸ்ரேலினுடைய வரைபடங்கள். இஸ்ரேலினுடைய வரைபடங்களில் முன்னேற விடாமல் ஹெஸ்புல்லா பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க, மிகப்பெரிய அளவுக்கு வந்து டஃப் கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் அவங்களோட ட்ரோன் வந்து ட்ரோன் இல்லை, அது ஹெர்மஸ் ட்ரோன் வந்து சுட்டு வீழ்த்தினதான் ஹெஸ்புல்லா கிளைம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மஞ்சள் கலர்லாம் பாருங்கள், லெபனான் ஒட்டி தெரியுது இல்லைங்களா, அது எல்லாமே பெரிய அளவுக்கு அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அது இல்லாமல் டெல் அவிவ் பகுதியில் நேற்று தாக்கல் நடத்தினது, அப்புறம் எய்ஃபா பகுதியில் தாக்கல் நடத்தினது, இது எல்லாமே கண்கூடாக தெரிகிறது. நேற்று பெரிய அளவுக்கு, அதாவது 2ன்னு போட்டுருக்குற எய்ஃபா, அது சின்ன பகுதின்னு நினைக்காதீங்க, அங்கங்கே பிரிஞ்சு பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம இப்போ கூட எங்களுடைய நினைவு சின்னங்கள் தெஹ்ரானில் வந்து பெரிய அளவுக்கான நினைவு சின்னங்களை கூட இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இனி நாங்கள் ஒவ்வொரு நாடையும் விட்டு வைக்க மாட்டோம், இனி அரபு நாடுகளை பிரித்து மேய போகிறோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அரபு நாடுகள் எப்போ அடிக்கிறது அவங்க 2 பேர், அவங்க எங்கள் நிலைகளை கூட பயன்படுத்தலை, எங்களை ஏன்பா அடிக்கிறீங்க
அப்படின்னு கேட்க வராங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறமும் பாயிண்ட் வரட்டும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அது ஐ டோன்ட் கேர், நாங்கள் முழுசாக அடிக்க தான் போகிறோன்றாங்க. ஸோ மக்களே காத்திருங்கள், இன்று இரவு 8 மணி. அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை அடுத்த பதிவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.